ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து எதுக்கு போடுறாங்கங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது தடுப்பூசி வந்து எதுக்கு போடுறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் போடக்கூடிய தடுப்பூசி வந்துட்டு அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல அந்தந்த வயசில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து வந்து நம்மளோட குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வேண்டிட்டு தான் இந்த தடுப்பூசி போடுறாங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனேயே எதுக்கு முதல்ல தடுப்பூசி போடுறாங்க? அதாவது நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிட்டு தான் தடுப்பூசி போடுறாங்க. சரிங்களா? எந்த ஒரு கருச்சிதைவும் இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா, இது ஒரு 2 மாதம் 3 மாதம் இருப்பாங்க. உடனே என்ன ஆகும்? 2 மாதம் 3 மாதத்துக்கு போவேணாம், 1 மாதம் ஒரு 45 நாள் அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்? உடனே அபார்ஷன் ஆயிரும். சரிங்களா? அப்போ அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு தான் இந்த முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே தடுப்பூசி முதல்ல போடுறது. சரிங்களா? நம்ம வயிற்றில் வளரக்கூடிய கருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வயிற்றுலையே தங்கி இருக்கிற மாதிரி தடுப்பூசி போடுவாங்க. முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல அந்த குழந்தைக்கு போடுற தடுப்பூசியே நம்ம கர்ப்பமாக இருக்கிறப்ப போடக்கூடிய தடுப்பூசி தான் தடுப்பூசி. சரிங்களா? அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 45 நாளில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல லெஃப்ட் கையில் தட்டம்னு சொல்லிட்டு அம்மா சம்பந்தமான நோய் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டு இந்த இடத்துல ஊசி போடுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு 1.5 வயசில் ஒரு ஊசி, அடுத்தது 2.5 வயசில் ஒரு ஊசி, அப்புறம் 3.5, அப்புறம் 5.5, 6. இப்போ வந்துட்டு ஊசியோட இதை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி மாதங்களில் போட்டாங்க. இப்போ வந்து மாதங்கள்லாம் கொஞ்சம் மாற்றி வருது. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு முறையான நோய் தாக்கம் வந்துட்டு குழந்தைக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிட்டு தான் இந்த தடுப்பூசிங்கிறது நாம் போடுறோம். சரிங்களா? அடுத்தது தடுப்பூசி மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண் சம்பந்தமான நோய், அடுத்து வந்துட்டு மூளை சம்பந்தமான நோய், அந்த பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒவ்வொரு வழியில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மருந்து அடுத்தது ஊசியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு சில தாய்மார்கள் என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைக்கு தடுப்பூசி போடையிலேயே வந்துட்டு அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டுன்னு கொட்டும். அது ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகி குழந்தைக்கு முதல்ல தடுப்பூசி போடுறப்ப கண்ணுலேருந்து ஒவ்வொரு அப்படியே கண்ணீர் தண்ணி, அவங்க கண்ணிலையும் கண்ணீர் தண்ணி கொட்டும். அடுத்து குழந்தை அழுகிறப்போ கண்ணீர் தண்ணி கொட்டுன்னு கொட்டும். அதாவது குழந்தை வந்துட்டு தடுப்பூசி போடுறப்ப வந்துட்டு எதுக்கு குழந்தை அழுகுது? கண்ணில் வலி தாங்க முடியாமல் இல்லை. அதுக்கு மெயின் காரணம் ஒன்று. அதாவது என்னால் வந்துட்டு என் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு மன கஷ்டமும் வரக்கூடாது. அதுக்கு வேண்டிட்டு எங்கள் அம்மா சிந்தக்கூடிய கண்ணீரை வந்துட்டு நானே சிந்துறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேண்டிட்டு அந்த குழந்தை நம்ம எத்தனை ஊசி போடுறோமோ அத்தனை ஊசி போடக்கூடிய வலியை வந்து தாங்கிக்கிட்டு அந்த குழந்தை இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்துட்டு நாம் வந்துட்டு தடுப்பூசி போடாமல் இருந்துட்டு நம்மளோட குழந்தைக்கு வந்துட்டு
எந்த எது நோய் பாதிப்புலேருந்து நோய் பாதிச்சிச்சுன்னா நம்ம வந்து அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வந்து கண்ணீர் சிந்துவோம். சரிங்களா? அந்த கண்ணீரெல்லாம் நாம் வந்து நம்மளோட குழந்தைக்கு தடுப்பூசி போடுறப்ப நமக்கு வேண்டிட்டு நம்ம குழந்தை அந்த வலி வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்து கண்ணீர் தன்னோட அம்மா அழாமல் இருக்கணுங்கிறதுக்காக தானே அழுது அந்த கண்ணீரை சிந்துது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடையில் தாய்மார்கள் யாரும் அழ வேண்டாம். சரிங்களா? அழாதீங்க, நல்லா தைரியமாக இருங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பின்னாடி வந்து நாம் அழக்கூடாதுங்கிறதுக்காக நாம் 10 மாதம் சுமந்து நம்ம 10 மாதம் சுமந்து நம்மளோட குழந்தை வந்துட்டு என்னோட அம்மா எனக்கு வேண்டிட்டு கண்ணீர் இனிமேல் சிந்தக்கூடாது, எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து கண்ணீர் சிந்துறேன் அப்படின்ட்டு உங்கள் குழந்தை உங்களுக்கு வேண்டிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் தடுப்பூசி போடுறப்ப அதை நினச்சி கண்ணீர் சிந்தோம். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு யாரும் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறப்ப அழ வேண்டாம். சரிங்களா? தைரியமாக இருக்கணும். அடுத்தது தவறாமல் உங்கள் ஏரியாவில் நர்ஸு வந்துட்டு தடுப்பூசி எப்பப்போ போட சொல்கிறாங்களோ அதை வந்து அப்பப்போ கரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த மாதம் போட்டால் இந்த மாதம் என்னால் எனக்கு டைம் இல்லை, நாம் அடுத்த மாதம் போட்டுக்கலான்னு வந்து கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அந்த சீசனில் அந்த குழந்தைக்கு அந்த நோய் தாக்கம் வந்துச்சுன்னா பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் பின்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கிடக்க வேண்டியதான். அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறது வேண்டியதான். இப்போ வந்துட்டு தமிழ்நாடு அரசே வந்து இலவசமாகவே தடுப்பூசியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் எல்லாம் உங்கள் குழந்தைக்கு எந்தெந்த மாதம் என்னென்ன ஊசி போடணுமோ அதுக்குன்னு தனி அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையில் மாதம்லாம் போட்டிருப்பாங்க. உங்கள் நர்ஸு உங்கள் ஏரியா நர்ஸே ஃபோன் பண்ணி சொல்லலைனாலும் நீங்கள் உங்கள் நர்ஸு நம்பர் கண்டிப்பாக ஒரு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுன்னு இருந்தால் அவங்கக்கிட்ட நர்ஸு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லலைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி என் குழந்தைக்கு இத்தனை மாதம் ஆச்சு, இந்த ஊசி போடணும், நாங்கள் எப்போ வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? உங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு நீங்கள் தான் அக்கறை வைக்கணும். அதனால் தயவு செஞ்சு எல்லா தாய்மார்களும் உங்கள் குழந்தைக்கு தடுப்பூசிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். சரிங்களா? பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே சரி பண்ணாதான் நம்மளோட குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.